ஆட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்தா அட்டகாசம். லெட்ஸ் வெல்கம் ஜாலியான கேம் ஷோ அட்டகாசம். இன்னைக்கு கூட நட்சத்திரங்கள் தான் வந்திருக்காங்க, திரை நட்சத்திரங்கள். சோ வெல்கம் பண்ணலாமா? லெட்ஸ் வெல்கம் சுமதி, செல்வகுமார், லக்ஷ்மி, மங்கி ரவி. Let's welcome Selvakumar. Let's welcome Lakshmi. Shalala, shalala, rettai baal vanilla, innai pol chuttippen inda bhoomila. Se. Let's welcome Monkey Ravi. எல்லாருக்கும் பயங்கர உஷார் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கிற ஜாலியான கேம் ஷோ அட்டகாசத்துக்கு வந்துட்டீங்க. ஸோ ரூல்ஸ் அந்த ரவுண்ட்ஸ் பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு நல்ல கதை தனித்தனியாக சொல்லுவேன். சரி, நீங்கள் வந்து நல்லா கேட்டுட்டு அது டைட்டில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5 கேள்விகள் அந்த கதையிலேருந்து கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கு 20,000 ரூபாய் நீங்கள் வெல்லலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் பண்ணா 1 lakh நீங்க விளையாட போறீங்க. சோ அதிர்ஷ்ட லட்சுமியை கூப்பிட்டுருவோம். ஆளுக்கு 5 லட்சம் கொடுப்பாங்க. இப்போ லெட்ஸ் வெல்கம் அதிர்ஷ்ட லட்சுமி. ப்ளீஸ் கம் டு தி டயாஸ். அட்டகாசமா ஒவ்வொருத்தருக்கு 5 லட்சம் கொடுத்தாச்சு. 4 ரவுண்ட்ல 5 லட்சத்தையும் நீங்க வெல்லலாம். சோ கட் பண்ணா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போறோம். 1 lakhக்கு நம்ம விளையாட போறோம். ரெடியா? ரெடியா இருக்கு சார். ஓபன் பண்ணா ஹீரோ மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றாரு. அதே காலேஜ்ல ஹீரோயின் ஜாயின் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயினை ஒன் சைடு லவ், அவர் மட்டும் தான் காதலிக்கிறார். தன்னோட லவ் சொல்ல முடியாம தவிக்கிறார். கட் பண்ணா ஹீரோயின் அக்கா லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ணிக்கிறார். கட் பண்ணா ஹீரோ ஃபைனல் இயர்ல ஹீரோயின் கிட்ட லவ் சொல்றார். ஆனா ஹீரோயின் ஏத்துக்கல. ஹீரோ மனநோயாளியா ஊருக்கு போறார். கட் பண்ணா இதயம் படம். கரெக்டா சொன்னீங்க. முதல் கேள்வி, படத்தின் டைரக்டர் பெயர் என்ன? தெரியல சார். சரி. இரண்டாவது கேள்வி, படத்தின் ஹீரோயின் யார்? ஹீரா. கரெக்டான பதில். சந்தோஷமா இருங்க. மூன்றாவது கேள்வி, ஹீரோவோட ஃப்ரெண்டாக வருபவர் யார்? ஜின்னி ஜெயந்த். கரெக்ட். நாலாவது கேள்வி, ஹீரோயின் அம்மா கேரக்டர் நடித்தவர்களுடைய பெயர்? மனோரமாங்க சார். ஃபேண்டாஸ்டிக். கரெக்டான பதில். சோ ஐந்தாவது கேள்வி, படத்தின் கேமராமேன் யார்? தெரியல சார். படத்தின் டைரக்டர் பேர் கதிர். படத்தின் கேமராமேன் வந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள். சோ நீங்க வந்து 60,000 வின் பண்ணிருக்கீங்க. அதிர்ஷ்ட லட்சுமி 40,000 நமக்கு எடுத்துக்கோ. எங்களுக்கு 40,000 கொடுத்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 4,60,000 ரூபாய் இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். சூப்பர். சோ அடுத்த கதை, செல்வகுமார் அவர்கள் ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். ஓபன் பண்ணா ஒரு அழகான குடும்பம். அப்பா அம்மா, அவங்களுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. மூத்த பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவன் தான் குடும்பத்தை காப்பாத்துறான். தன் தங்கைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண அவன் ஒரு கிறிஸ்டியன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த பொண்ணு. 2வது பையனுக்கும் கல்யாணம் நடக்குது. 3வது பையன் 4 வருஷமா ஃபெயில் ஆகி படிக்கிறான். கட் பண்ணா மூத்த பையனோட மனைவி கர்ப்பமாகிறா. அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. மின்சாரம், சம்சாரம், மின்சாரம். கரெக்டா சொன்னீங்க. அது ஒன்று இருக்கு நடுவில். சம்சாரம், அது மின்சாரம். கரெக்டான பதில். முதல் கேள்வி, மூத்த பையனின் மனைவியாக நடித்த நடிகை யார்? லட்சுமி. ஃபேண்டாஸ்டிக். சூப்பர். இரண்டாவது கேள்வி, தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிற நடிகர் பேர் என்ன? ஐ திங்க் திலீபன்.
கரெக்ட். திங்க் பண்றது கரெக்டா திங்க் பண்ணிட்டு அவ்வளவு நேரம் பண்ணிருக்கீங்க. ஓகே திலீப், கரெக்டான பதில். மூன்றாவது கேள்வி, படத்தின் டைரக்டர் பேர் என்ன? விஷ்ணு சார். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். நான்காவது கேள்வி, படத்துல வேலைக்காரியாக வரும் நடிகை பேர் என்ன? மனோரமா ஆச்சி. ஆஹா, என்ன மனசுல ஊறி போச்சு ஆச்சி. ஐந்தாவது கேள்வி, படத்தின் தயாரிப்பாளர் யார்? சரவணன் சார், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். ஏன் அவ்வளவு சந்தேகம்? 5 கேள்வி கரெக்டான பதில் சொன்னீங்க. 1 lakh வின் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. அதிர்ஷ்டலட்சுமி வெயிட் தேர். லக்ஷ்மி அவர்களுக்காக இந்த கதை. ஓபன் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவுக்கு குழந்தை பிறக்கு. ஹீரோ அந்த செய்தி கேட்கிறார். சரி. டாக்டர் கிட்ட ஹீரோ போய் குழந்தைய கொன்னுட சொல்றார். காரணம், தன்ன மாதிரியே குழந்தைக்கும் கோரமான ஒரு முகம். கட் பண்ணா டாக்டர் அந்த குழந்தைய ஆசிரமத்துல வளர்க்கிறார். குழந்தை பெரியவன் ஆகிறான். அப்பா அம்மாவை பார்க்க ஆசைப்படுறான். தெய்வ மகன். ஆஹா. சோ உங்களுக்கான 5 கேள்விகள் இதோ. முதல் கேள்வி, ஹீரோ எத்தனை வேடங்களில் நடித்தார் இந்த படத்துல? 3 வேடங்கள். இரண்டாவது கேள்வி, ஹீரோவின் 2வது பையனின் காதலி யார்? ஜெயலலிதா மேடம். கரெக்டான ஆன்சர், வெரி குட், ஜெயலலிதா மேடம். மூன்றாவது கேள்வி, டாக்டராக நடித்த நடிகரின் பேர் என்ன? யார்? மேஜர் சுந்தரராஜன் சார். வாவ், சூப்பர். ஜெட் ஸ்பீட்ல போறீங்க. ஓகே. நான்காவது கேள்வி, அப்பா தன் மூத்த மகனை முதலாக என்னவாக பார்க்கிறார் படத்துல? திருடனா பாக்குறேன். கரெக்டான ஆன்சர். ஏன் தயங்குறீங்க? ஃபேண்டாஸ்டிக். ஐந்தாவது கேள்வி, இந்த படத்தின் டைரக்டர் யார்? திருலோக சந்தர். அதுக்கு முன்னாடி விசி கரெக்ட். விசி திருலோக சந்தர். ஐயோ, டைம் அப். ஃபேண்டாஸ்டிக், சூப்பரா சொன்னீங்க. ஐந்தாவது கேள்வி, திரிலோக சந்தர் கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கூல் ஜில்ஜிலா ஏசி மறக்கலாமா? ஏசி திரிலோக சந்தர் அவர்கள். அவர் பேருக்கு முன்னாடி ஏசி வரும், விசி. சாரி சார். சோ அதுக்காகவே கடைசி கேள்வி, 5வது கேள்வி மட்டும் 10,000 உங்களுக்கு, 10,000 எங்களுக்கு. அதிர்ஷ்டலட்சுமி, only 10,000 take from Lakshmi account. எங்களுக்கு வெறும் 10,000 கொடுத்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 4,90,000. கிரேட். ரவி அவர்களுக்காக இதோ உங்கள் கதை. ஓபன் பண்ணா சினிமால பாடணுங்கிற ஆசையில ஹீரோ சென்னைக்கு வரார். ஒரு ஆள் ஹீரோவுக்கு சான்ஸ் வாங்கி தரதா சொல்லி ஏமாத்துறார். கட் பண்ணா இவன் மாறி ஏமாந்த அதுக்கு முன்னாடி ஏமாத்தான். அந்த மத்த 3 பேரும் ஹீரோவோட சேர்ந்து ஒன்னா ஒரே ரூம்ல தங்குறாங்க. கட் பண்ணா இவங்க 4 பேர் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வராங்க. அவங்க தான் ஹீரோயின். அவங்களும் அதே ரூம்ல தங்குறாங்க இவங்களோட சேர்ந்து. புது வசந்தம். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். முதல் கேள்வி, படத்தின் ஹீரோயின் ஒரிஜினல் பேர் என்ன? சித்தாரா. கரெக்ட், ஃபேண்டாஸ்டிக். இரண்டாவது கேள்வி, படத்தின் மியூசிக் டைரக்டர் பேர் என்ன? எஸ்.ஏ. ராஜ்குமார் சார். வாவ், சூப்பர். மறக்க முடியுமா? சூப்பர் ஹிட் மியூசிக் கொடுத்தாரு. சோ மூன்றாவது கேள்வி, இந்த படத்தின் இணை இயக்குனர், தற்போது பெரிய இயக்குனர், நல்ல யோசனை பண்ணுங்க. கே.எஸ். ரவிக்குமார் சார். கரெக்ட். ஏன் அவ்வளவு சந்தேகம்? சோ நான்காவது கேள்வி, இந்த படத்துல ஹீரோயின் லவராக வருபவர் யார்? ஏதாவது க்ளூ கொடுக்கலாம் சார், கொஞ்சம் கமிஷன் கொடுத்துறேன். ரைட். ஐந்தாவது கேள்வி, அதான் க்ளூ. படத்துல 4 பேரையும் சென்னையில் ஏமாற்றும் நடிகர் ஒரிஜினல் பெயர் என்ன? அது தெரியும் சார், குமரிமுத்து. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். அதாவது 5 கேள்வியில ஒரு கேள்விக்கு என்ன வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல ஹீரோயின் லவராக வரும் கேரக்டர் ஒரிஜினல் நேம் வந்து சுரேஷ். சோ ஆகையால் 4 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி 80,000 வின் பண்ணிருக்கீங்க. அதிர்ஷ்டலட்சுமி, டேக் பேக் 20,000. ஜஸ்ட் 20,000 எங்களுக்கு கொடுத்த பிறகு உங்களுடைய அக்கவுண்ட்ல 4,80,000. வாவ், ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் ரவுண்டு பெயர் வந்து காசு மழை.
ஒரு அற்புதமான ரவுண்டு, அதுவும் 1 lakh வின் பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட் வந்தாச்சு. இந்த ரவுண்டு பேர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், காசு மழை. காசு மேலே காசு வந்தே. ஒவ்வொருத்தர் வந்து எங்க அதிர்ஷ்டலட்சுமி உங்களை கூட்டு வந்து இந்த கண்ணாடி கூண்டுல நிக்க வைப்பாங்க. அதுல வந்து கிரீன் பேப்பர் பிடிச்சிங்கன்னா 100 ரூபாய் ஒவ்வொரு பேப்பருக்கு. ரெட் கலர் பேப்பர் பிடிச்சிங்கன்னா 500 ரூபாய் ஒவ்வொரு பேப்பருக்கு. எல்லோ கலர் பேப்பர் பிடிச்சிங்கன்னா 1000 ரூபாய் ஒவ்வொரு பேப்பருக்கு. ஸோ உங்களால் எத்தனை பிடிக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் 1 lakh நீங்க வின் பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். அதிர்ஷ்டலட்சுமி டேக் சுமதி டு கண்ணாடி கூண்டு. So காசு மழையில சுமதி அவர்களுக்கு 1 minute time starts now. Start the music. கிரீன் 22 பிடிச்சிருக்கீங்க. 2200 ரூபாய் 2200 கிரீனுக்கு. 500 ரெட் 13 பிடிச்சிருக்கீங்க. 13 6500 வெரி குட். எல்லோ 10 1 வெளியே பிடிச்சிருக்கீங்க சுடிதார்ல 11,000 ரூபாய். ஸோ ஆக மொத்தம் 19,700 உங்களுக்கு. இந்த 1 லட்சம் இதுல 80,300 எங்களுக்கு. அதிர்ஷ்டலட்சுமி டேக் பேக் 80,300 from சுமதி அக்கவுண்ட். 80,300 எங்களுக்கு கொடுத்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 3,79,700 சுமதி அக்கவுண்ட்ல. கிரேட். சோ அடுத்ததாக மிஸ்டர் செல்வகுமார் அவர்கள் கண்ணாடி கூண்டுக்குள்ள ப்ளீஸ் கம். Time starts now. செல்வகுமார் அவர்கள் கிரீன் வந்து 25 பிடிச்சிருக்கீங்க 2500. ரெட் 500 வந்து 29 14,500. வாவ். சோ எல்லோ 13,000 உங்களுக்கு 30,000 ரூபாய் கிடைச்சிருக்கு இந்த ரவுண்ட்ல. அதிர்ஷ்டலட்சுமி -70,000 நமக்கு. டேக் பேக் 70,000. செல்வகுமார் அவர்கள் இந்த ரவுண்ட்ல காசு மழையில எங்களுக்கு 70,000 கொடுத்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 4,30,000. வாவ். அடுத்ததாக லட்சுமி அவர்கள் கண்ணாடி கூண்டுக்குள்ள பார்க்கலாம். ப்ளீஸ் கம். எடுத்து வச்சுக்கிட்டாத கண்ணாத தின்னாடா கண்ணி போ அடசம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா கொண்ட காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாருண்டு ஓடுறத பாரு அடப்பட்டா முச்சிதா சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் எடுத்தேன் முட்டை கண்ணால யா முச்செடுத்து போனவதான் கொண்ட பின்னால. மிகச்சிறப்பாக நடமாடிய லட்சுமி அவர்களுக்கு இப்போ ஒன்றும் கொடுக்க போறதில்லை. கண்ணாடி கூண்டுக்குள்ள என்ன பிடிக்க போறாங்களோ 1 minute time for you. Time starts now.
வாவ் ஃபேண்டாஸ்டிக். காணாம போன பட்டு பாவாடை ஆத்துல கிடைக்கும் போது என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷத்துல இப்படியே எகிரி பிடிச்சிருக்கீங்க. ஹண்ட்ரட்ஸ் 20 பிடிச்சிருக்கீங்க. 2000 ஃபேண்டாஸ்டிக். 500s 24 12,000 கிரேட். அண்ட் எல்லோ 11,000. ஆக மொத்தத்தில் 11 12 2 25,000 உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல காசு மழையில -75,000 எங்களுக்கு. அதிர்ஷ்ட லட்சுமி டேக் பேக் 75,000 from லக்ஷ்மி அக்கவுண்ட். ஸோ மிகச் சிறப்பாக நீங்க விளையாடுறீங்க. நிறைய 25,000 இந்த ரவுண்ட்ல நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. -75,000 எங்களுக்கு கொடுத்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 4,15,000. வாவ். அடுத்ததாக ரவி அவர்கள் கண்ணாடி கூண்டுகள் எப்படி விளையாட போறாரு பார்க்கலாம். ப்ளீஸ் கம் டு த கண்ணாடி கூண்டு. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ ஆணும் பொண்ணு ஒத்துமையா இருந்துச்சு, அது காதலில் உலகத்தைய மறந்துச்சு, அது வாழ்ந்த போதிலும். So ரவி அவர்களுக்கு 1 minute time starts now. Fantastic. Hello 21,000 பிடிச்சிருக்கீங்க. 500s 500 வந்து 26 13,000 ரூபாய். Greens 10,000 rupees. ஸோ ஆக மொத்தத்தில் காசு மழை ரவுண்டில் 35,000 வின் பண்ணிருக்கீங்க. -65,000 எங்களுக்கு. அதிர்ஷ்டலட்சுமி டேக் பேக் 65,000 from ரவி அக்கவுண்ட். 25,000 காசு மழையில வின் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு 75,000 கொடுத்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 4,15,000 லக்ஷ்மி அண்ட் ரவி சேவ். வாவ் ஃபேண்டாஸ்டிக். இந்த ரவுண்ட் எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா இருந்தது சார். நல்லா இருந்தது சார். அட்டகாசமா இருந்தது. இல்ல உள்ள இருக்கும்போது ஏதாவது அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரியே இருந்தது. ஆனா கூடவே பயமா இருந்தது சார். ஏன்னா நிறைய பேப்பர்ஸ் பிடிக்கணுமே. சூப்பர். காசு மழையில நிறைய வின் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுல எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. ஸோ 2 ரவுண்ட் சூப்பரா விளையாட்டீங்க. 3வது ரவுண்ட் மணி. இதுலயும் 5 கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு டிஸ்பிளேல 20,000 ஸ்டார்ட் ஆகும். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா அந்த பதில் சொன்னா அது 17,000 19,000 19,500 இல்ல வெறும் 0 தெரியாது. நீங்க சொல்ற டைம் தான். அதனால தான் மணி. ஸோ டைமுக்கும் உங்க பிரெயினுக்கும் ஒரு நல்ல போட்டியான ஒரு ரவுண்டு இது. ஓகே, ரெடியா? ஸோ சுமதி அவர்களுக்கு முதல் கேள்வி. நடிகை ஜெய் சித்ரா நடித்த முதல் படம் பேர் என்ன? குறத்தி மகன் சார். கரெக்ட். 19,200. 2வது கேள்வி சுமதி அவர்கள். டாக்டர் மன்மோகன் சிங் எந்த நாட்டில் பிறந்தார்? கும்பகோணம் சார். கும்பகோணம். டாக்டர் மன்மோகன் சிங் கும்பகோணம் சம்பந்தமே இல்லையே. டைம் இருக்கு சொல்லுங்க. கும்பகோணம் பக்கத்துல ஒரு 2000 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கு அந்த ஊர். 2000 சில்லற. இந்தியா சார். வாவ், சைபருக்கு வந்தாச்சு. 3வது கேள்வி. 1 மணி நேரத்துக்கு எத்தனை மினிட்? 1 ஹவருக்கு எத்தனை மினிட்? 1 ஹவருக்கு 60 நிமிஷம் சார். வாவ், கரெக்ட். சைபர்ல சொன்னீங்க. சந்தோஷம்.
சுமதி அவர்களுக்கு 4வது கேள்வி. எம்ஜிஆர் அவர்களின் முதல் படம் எது? ஐயோ ஐயோ, எம்ஜிஆர் அவர்கள் முதல் படம் பேர் வேட்டைக்காரன் சார். இல்லம்மா, நல்ல யோசனை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பதில். வாவ், சைபருக்கு வந்தாச்சு. எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய முதல் படம் பேர் வந்து சதி லீலாவதி. 5வது கேள்வி சுமதி அவர்களுக்கு. வேடந்தாங்கல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? வேடந்தாங்கல், நல்ல யோசனை பண்ணுங்க. மாவட்டம் மாவட்டம் தெரியல சார். ஓ காட், சைபர். ஓகே, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. சுமதி அவர்கள் ஒரு கேள்விக்கு தான் கரெக்டா பதில் சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து 19,200 நீங்க வின் பண்ணிருக்கீங்க. ஸோ 80,800 இந்த ரவுண்ட்ல எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்க. அதிர்ஷ்டலட்சுமி டேக் பேக் 80,800 ஃப்ரம் சுமதி அக்கவுண்ட். இப்போ செல்வகுமார் அவர்களுக்கு ஈஸியான கேள்விகள் வரலாம். அது எங்களுக்கும் தெரியாது, அது கம்ப்யூட்டர் சொல்லும். முதல் கேள்வி உங்களுக்கு. இந்திய பெருங்கடலில் உள்ள மிகப்பெரிய தீவு எது? இலங்கை. இல்லை, நல்லா யோசி பண்ணுங்க. இந்திய பெருங்கடலில் உள்ள மிகப்பெரிய தீவு அந்தமான் நிக்கோபர் தீவு. இல்ல, இன்னொன்னு கிட்ட வந்திருக்கீங்க. லட்சத்தீவுகள். இல்ல, கொஞ்சம் வெஸ்டர்ன் நேமா இருக்கும். சைபருக்கு வந்தாச்சு. மடகாஸ்கர் தீவு. செல்வகுமார் அவர்களுக்கு 2வது கேள்வி. ஒரு மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய உயரமான பறவை எது? மயில். இல்ல சார். நெருப்பு கோழி. கரெக்ட், கரெக்டான பதில். 3100 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். ஓகே, 3வது கேள்வி. பாம்புகளையே உணவாக உண்ணும் பாம்பு எது? ராஜநாகம். கரெக்டான பதில். 18,600 இந்த கேள்விக்கு நீங்க வின் பண்ணிருக்கீங்க. 4வது கேள்வி. இந்தியாவின் தேசிய மிருகம் எது? புலி. கரெக்ட், 18,000. வாவ். 5வது கேள்வி. தமிழில் வெளியே வந்த முதல் பத்திரிகை பேர் என்ன? சுதேசமித்திரன். சுதேசமித்திரன். கரெக்ட், சுதேசமித்திரன். 17,500 வின் பண்ணிருக்கீங்க 5வது கேள்விக்கு. செல்வகுமார் அவர்கள் 4 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி நிறைய அமௌண்ட் வின் பண்ணிருக்கீங்க. 57,200 வின் பண்ணிருக்கீங்க இந்த ரவுண்ட்ல. ஸோ மைனஸ் 42,800 எங்களுக்கு. அதிர்ஷ்டலட்சுமி டேக் பேக் 42,800. ஸோ அடுத்ததாக லக்ஷ்மி அவர்கள் மணில 1 lakh விளையாட போறீங்க. ஸோ லக்ஷ்மி அவர்களுக்கு முதல் கேள்வி. தமிழகத்தில் அதிக வருமானம் வரும் கோயில் எது? பழனி முருகர் கோயில். கரெக்டான பதில். 18,400. ஸோ 2வது கேள்வி உங்களுக்கு. தமிழகத்தில் உள்ள மிக உயரமான சிகரம் எது? தொட்டபெட்டா. கரெக்டான பதில். கரெக்ட். 17,700 வின் பண்ணிருக்கீங்க. 3வது கேள்வி. உலகை கால்நடையாக சுற்றி வர முயன்ற தமிழர் யார்? கால்நடையில உலகமே சுற்றி வரணும் ஒரு முயற்சி பண்ணிருக்காரு அவரு. ராஜகோபால். கரெக்ட் கரெக்ட். வாங்க. ராஜகோபாலன். ஆமா, அதுக்கு முன்னாடி அவருடைய இனிஷியல் இருக்கே, TK ராஜகோபாலன். பேர் சொன்னதுக்கு 500 ரூபாய் இதுல இருக்கீங்க. ராஜகோபாலன் கரெக்டான பதில். TK ராஜகோபாலன். 4வது கேள்வி உங்களுக்கு. கணித மேதை ராமானுஜம் எந்த ஊரில் பிறந்தார்? கும்பகோணம். கரெக்ட்.
19,800. வெறும் 200 ரூபாய் எங்களுக்கு இந்த கேள்வியில். ஓகே, 5வது கேள்வி உங்களுக்கு. தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையம் எது? தென்னிந்தியா. தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையம் எது? ரொம்ப ஈஸி. பீச் ரயில்வே ஸ்டேஷன். பீச் ரயில்வே ஸ்டேஷன். இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ராயபுரம். கரெக்ட், ராயபுரம். 100 ரூபாய். தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையம் ராயபுரம். கரெக்டான பதில்கள் 5 கரெக்டா சொல்லிருக்கீங்க. 56,500, 56,500 வின் பண்ணிருக்கீங்க. So -43,500 எங்களுக்கு. அதிர்ஷ்ட லட்சுமி டேக் பேக் 43,500 from லட்சுமி அக்கவுண்ட். ஓகே, ரவி அவர்களே, முதல் கேள்வி. இந்தியாவின் இரும்பு மனிதர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல் சார். வாவ், சூப்பர். 20,000 வின் பண்ணிருக்கீங்க இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே. ஃபேண்டாஸ்டிக். 2வது கேள்வி. தாஜ்மஹால் யார் நினைவாக கட்டப்பட்டது? மும்தாஜ் சார். ஐயோ, ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். இதுக்கு 19,400 வின் பண்ணிருக்கீங்க. 3வது கேள்வி உங்களுக்கு. முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்? பென்னி குயிக். பென்னி குயிக், கரெக்ட். 18,900 வின் பண்ணிருக்கீங்க. 4வது கேள்வி. இந்தியாவின் பெரிய அணைக்கட்டு எங்க இருக்கு? சத்தியமா தெரியல சார். நல்ல ஐடியா வரலையா? வரல சார். இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு, பக்ரானங்கல் டேம். 5வது கேள்வி ரவி அவர்களுக்கு. இந்தியாவின் கோயில் நகரம் எது? காசி. இன்னொரு ஊர். கோவில் நகரம். க்ளூ வேணுமா? ஆமா சார். நார்த் பக்கம் இருக்கு. வாங்க சார், அதுக்குள்ள 0 வந்துருச்சு. அப்படியா? புவனேஸ்வர், ஒடிசால இருக்கு. 57,600 வின் பண்ணிருக்கீங்க ரவி. 3 கேள்விகளுக்கு -42,400 எங்களுக்கு. அதிர்ஷ்டலட்சுமி டேக் பேக் 42,400. எங்களுக்கு 42,400 ரூபாய் கொடுத்த பிறகு ரவி அக்கவுண்ட்ல 3,52,400 பேலன்ஸ். வாவ். நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 லட்சத்துக்கு நீங்க விளையாட போறீங்க. 4th ரவுண்ட் வந்தாச்சு. சுமதி, செல்வகுமார், லட்சுமி, ரவி ஆவலாக இருக்காங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு விளையாட போறீங்க இந்த ரவுண்ட். உள்ளே வெளியே, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சிற்பம் ரூபத்துல உங்களுக்கு தர்மாக்கோல்ல ஒரு பிரேம் வரும். அதுல வந்து அந்த முத்திரையில நீங்க நிக்கணும். அந்த முத்திரை அது உடையாம நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். இல்ல அது தட்டினாலும் தட்டி விழுந்தாலும் 2 லட்சம் ரூபாய் எங்களுக்கு. சோ முதல்ல விளையாட போறது சுமதி அவர்கள். ப்ளீஸ் கம், ஓபன் த டோர். பாத்தீங்களா, ஹரஹர சிவா அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட். எப்படி நிப்பீங்க இதுக்கு? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார். எப்படி இந்த கை பாருங்க. ஆமா, ஸ்டார்ட் மியூசிக். Gangnam Style. Op, 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 open Gangnam Style. Gangnam Style. Op, 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 open Gangnam Style. Hey, sexy lady. Op, 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 open Gangnam Style. அதாவது உங்க அமைதி தான் உங்களை காப்பாத்துதுன்னு நினைக்கிறேன் சுமதி அவர்களே. எது வந்தாலும் தாங்கும் ஒரு இதயம் போல அந்த கைகள் அப்படியே டமால் அப்படின்னு. எங்களுக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் மிச்சம். அதிர்ஷ்டலட்சுமி டேக் பேக் 2 lakhs from சுமதி மேம் அக்கவுண்ட். 2 லட்சம் எங்களுக்கு கொடுத்த பிறகு உங்க அக்கவுண்ட்ல 98,900. வாவ், கிரேட்.
செல்வகுமார் அவர்கள் உள்ளே வெளியே விளையாட போறார். வரீங்க, வாங்க. ஓபன் த டோர். வாவ், அதாவது கடைசியில அது அந்த பரிசு வரதுக்கு முன்னாடி வின்னிங் ஷாட் மாதிரி இருக்கு. எப்படி ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் எப்படி? ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். Gangnam Style. Op, 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 open Gangnam Style. Gangnam Style. Op, 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 open Gangnam Style. Hey, sexy lady. Op, 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 open Gangnam Style. Hey, sexy lady. வாவ் வாவ், ஃபேண்டாஸ்டிக். என்ன இப்படி ஒரு ஜம்ப், சூப்பரா இருந்தது. வாவ், கரெக்டா இருந்த மாதிரி இருந்தது, ஆனா கீழே மிஸ் ஆயிடுச்சு. நம்ம அதாவது இங்கிலீஷ் பிலிம்ஸ்ல அப்படி ஜம்ப் பண்ணுவாங்க இல்லையா, ஆமா, ஒன்றும் தெரியாம. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். டேக் யுவர் பிளேஸ். இந்த எஸ்பெஷலி இந்த ரவுண்டு வந்து ஜி தமிழ்ல அட்டகாசத்துல இந்த ரவுண்டு மிகப்பெரிய ஹிட் குழந்தைங்க மனசுல. ஸோ செல்வகுமார் அவர்கள் மிகச்சிறப்பாக விளையாடி எங்களுக்கு 2 லட்சம் கொடுத்ததுக்கு நன்றி. அதிர்ஷ்டலட்சுமி டேக் பேக் 2 lakhs ஃப்ரம் செல்வகுமார் சார் அக்கவுண்ட். ஸோ எங்களுக்கு 2 லட்சம் கொடுத்த பிறகு செல்வகுமார் அவர்களுடைய அக்கவுண்ட்ல 1,87,200. வாவ். ஸோ அடுத்ததாக விளையாட போகும் லக்ஷ்மி அவர்கள் இப்போத்திலிருந்து அந்த முத்திரை சாதனை செய்து கொண்டு வருகிறார். வாங்க, ஓபன் த டோர். வாவ், இந்த முத்திரை எப்படி வச்சுங்க நீங்க பாருங்க. ஆமா, இப்படிதானே வரணும். ஆமா, கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்க பாடி. ஆமா, கரெக்ட். ஓவர் சைஸா இருக்கு. கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். அதே முத்திரையில நில்லுங்க. ஸ்டார்ட் மியூசிக். Gangnam Style. Op, 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 open Gangnam Style. Gangnam Style. Op, 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 open Gangnam Style. Hey, sexy lady. Op, 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 open Gangnam Style. ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். மெதுவா 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 மெதுவா. ஆமா, ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. வீக்கா இருந்தா இந்த பிரச்சனை. வாவ், லக்ஷ்மி என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு ஒரு டென்ஷன். அது என்னமோ டென்ஷன் இல்ல சார், அதை விட நான் சைஸ் பெருசா இருக்கேன் சார். அந்த சந்தோஷத்துல எங்களுக்கு 2 லட்சம் திருப்பி கொடுத்ததுக்கு நன்றி. அதிர்ஷ்டலட்சுமி டேக் 2 lakhs ஃப்ரம் லக்ஷ்மி அக்கவுண்ட். 2 lakhs எங்களுக்கு கொடுத்த பிறகு லக்ஷ்மி அக்கவுண்ட்ல 1,71,500. வாவ். சோ அடுத்ததாக உள்ளே வெளியேல கடைசி நபர் வந்து இன்னைக்கு ரவி அவர்கள். வாருங்கள். மங்கி ரவி அப்படின்றது எதனால அந்த பேர் உங்களுக்கு வந்தது? அதுக்கு காரணமா இருந்த அந்த மூமெண்ட்ஸ் என்னென்ன? ஒரு சீரியல் பண்ணேன் சார். சரி. அதுல மந்திரவாதிக்கு அசிஸ்டண்டா பண்ணேன். அது அவர் பேர் வந்து லீ, மந்திரவாதி பேரு. சரி. என் பேர் மங்கி. அதுல இருந்து அப்படியே மங்கி ரவி அப்படியே சொல்லிட்டு வந்துச்சு. ஜூக்குள்ளேயோ எங்காவது போயிட்டு இந்த குரங்கு செய்யும் சேஷ்டைகள் எல்லாம் ஸ்டடி பண்ணிருக்கீங்களா? இயல்பாவே இருக்கு சார் எங்கிட்ட. இந்த கிட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் காட்டுங்களேன் எங்களுக்கு. Pajama time. Come here, little kitties, on my lap. Guess who's back with a brand new rap? And I don't mean rap as in... அதாவது ராப் மியூசிக் அப்படின்றது இனிமே மங்கி ராப் மியூசிக் அப்படின்னு வச்சிட வேண்டியதா? என்ன பயங்கர மூமெண்ட் சார். வாட் எ கிரிப். ஃபேண்டாஸ்டிக். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ப்ளீஸ் கம். ஓபன் தி டோர். ஐயோ. இந்த ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு ஜம்ப் பண்ணும்போது. ஆமா சார். எப்படி முன்னாடி அந்த கால் தூக்கி இப்பத்துல இருந்து நிக்கிறீங்களா? கரெக்ட். ஸ்டார்ட் மியூசிக். Gangnam Style. Op, 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 open Gangnam Style.
없는 여자 이때다 싶으면 அப்படி ஐயோ என்னாச்சு வாங்க வாங்க நானே கொடுக்குறேன் தெரியாம அப்படி நடந்தது வாங்க வாங்க ரொம்ப ஈஸியா பண்ணிட்டீங்க ஆனால் எனக்கு ஒரு லக்கு சார் என்னது உள்ள போயிருந்தா இது கிடைச்சது அப்படியா ஆமா சார் இப்போ எங்களுக்கு 2 லட்சம் கொடுக்குறீங்க தெரியலையா சார் சோ அதிர்ஷ்ட லட்சுமி பெரிய மனசு பண்ணி ரவி அவர்கள் நமக்கு 2 லட்சம் கொடுத்திருக்காரு டேக் பேக் 2 lakhs from ரவி அக்கவுண்ட் உள்ளே வெளியே ரவுண்ட் முடிஞ்ச பிறகு சுமதி அவங்களுடைய அக்கவுண்ட்ல 98,900 பேலன்ஸ் சோ இந்த பக்கம் பார்த்தா ரவி அவர்கள் 1,72,600 கொஞ்சம் கம்மியா லட்சுமி அவர்கள் 1,71,500 சோ செல்வகுமார் அவர்கள் 1,87,200 ஓட வின்னரா அட்டகாசத்துல வின்னரா நிக்கிறாரு ப்ளீஸ் கம் என்ஜாய் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காகவும் த கிரேட் சிங்கர் மனோஜ் சார் கூட எங்களுக்கு இப்படி இது பண்றதுக்கு ஒரு அப்ரோச் கிடைச்சதுக்கும் தேங்க்யூ ஜி தமிழுக்கும் இந்த டீமுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டேக் திஸ் மணி அண்ட் என்ஜாய் தேங்க்யூ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்தா அட்டகாசம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்தா அட்டகாசம் ஹாலிடே வந்தா கொண்டாட்டம் செய்யலாமா அட்டகாசம் 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 அட்டகாசம்